உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மதுரை நகரமே குப்பையாக மாறியதற்கு இதற்கு முன்பு இருந்த 2 அமைச்சர்கள்தான் காரணம் என்று மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா விமர்சித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை முழுவதுமே பாதாள சாக்கடை திட்டம் சவாலாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில எந்த பகுதியில நீங்க நைட்டு இரவு பூரா கள்ளச்சந்தை டாஸ்மார்க் விட்டாலும் சரி, போதை வஸ்துக்கள் குட்கா கஞ்சா போன்ற நிகழ்வு வந்தாலும் சரி, நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஆட்சி. ஆனபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் மக்களுக்கான சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. நீங்க போலீஸ் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்திருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்க முழுமையாக இதை மகிழ்ச்சி பெறாமல் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய சவாலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் குப்பைகள் கூலமாக இருக்கிறது, குப்பையை அல்லாமல் இருக்கிறது, குப்பையை முறையாமல் கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. இதுக்கான சவால்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குது, இதுக்கு என்ன மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்குது, நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு முறையாக ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணோம், அது பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஜியோ நாங்கள் முயற்சி, இதற்கெல்லாம் நீங்கள் ஃபண்டு தான் காரணம், இதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு 6 மாதமோ ஒரு வருஷ காலமாகும். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கவர்மெண்ட் மக்களோட கவர்மெண்ட். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற 10 வருஷ காலம் அவர்கள் இருந்தாலும் கூட அவங்க முறையா செய்யலை. ஏன்னா நம்ம மதுரை கார்பரேஷன்ல மக்களுக்கான திட்டத்தை செய்ய அவங்க முறைப்படுத்தியிருந்தா இன்னைக்கு சரியா இருந்திருக்கும் சார். மதுரை பூரா குப்பமும் கூலமா காவா வர காரணம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அமைச்சர், கார்பரேஷன் நடந்த ஊழல், மக்களுக்கு செய்யக்கூடிய வரி பணத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களும் அமைச்சர் பிடிஆர் போன்றவர்களும் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கையூட்டம் செய்து இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரோட கணவரை அரசு செய்யறாங்கன்னு சொன்னா, முழுக்க இந்த திட்டத்துக்கு மதுரை இவ்வளவு குப்பமும் கூலமாக காவாவாக மாறினதுக்கு திமுக ஒரு பிரதான காரணமா இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பா சரி. மக்களோட கோரிக்கையா தான். மக்கள் எங்களுக்கு பணத்தை கொடுங்க, மக்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா திட்டத்தை கொடுங்க முதல் கேட்கல, எங்களுக்கு அத்தியாவசிய இதை சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு மக்கள் உணர்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க பிடிஆர். இந்த மதுரையில 2 அமைச்சர் இருந்தாங்க. அந்த 2 அமைச்சரை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. ஒரு சைடு மூர்த்தி இருந்தார், ஒரு சைடு பிடிஆர் இருந்தார். இவர்கள் எல்லாம் சரியாக செய்யலன்னு இன்னைக்கு ஆனபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. துரிதமாக இதுக்கான செயல் வடிவம் தரப்படும்.